ஷே விஷ்ணு எப்பா தமிழ்நாடு தான் முதல் கெச்சி போட்டு எடுப்பார். டர்டராக மாளிகை கட்டியிருப்பான். எங்கெங்கே கொடுக்கணும், மேற்கு தொடர்ச்சி மலை கீழே எல்லா வெயிட்டும் பிடிப்பார். இது என்னடா விளையாடுறதுக்காடா நான் பூமியை கொடுத்துருக்கேன் அப்படியேம்பார். போட்டார். இப்போ அவர் சொல்கிறது அதுதான், நான் விளையாடுறதுக்கா பூமியை கொடுத்துருக்கேன். பேப்பர் அடிச்சுருந்தா உங்கள் வீட்டில் உன் பொண்டாட்டி பிள்ளைய வச்சு நிறைய சாக்கு குடோன்னு வந்தால் வறுத்து எண்ணெயில் ஊற்றி வறுத்து தின்னுங்கடாங்காரு. நான் பேப்பரை அடித்து நான் பூமியை பாழாக்க கொடுக்கல அப்படின்ட்டார். இவன் தான் நினச்சிக்கிட வேண்டியதான், பேப்பர் லட்சம் கோடி 1ஆம் நம்பரு 200 100 நம்பரு 2ஆம் நம்பரு 5ஆம் நம்பரு 10ஆம் நம்பரு இப்படி போட்டு அடித்து வேணாட்டு விட்ட பேப்பரை அப்போ பிடிக்காரு. காயின்ஸ் இருந்தால் இவ்வளோ மோசத்தில் போமா, தூக்கி செமப்பானா, தூக்கி அடிப்பானா, பொத்தி விரித்து கிடப்பான் கம்முன்னு. மானிட பிறவி ஆணும் பெண்ணும். ஏப்பா கணக்கு போட்டாருப்பா. பில்டிங்கு உள்ள கணக்கு வெளியே எடுக்கார். பில்டிங்கு போட்ட கணக்கு ஆதார கார்டு ரேஷன் கார்டில் அது கணக்கு எடுக்கார். பில்டிங்கு எவ்வளோ மாளிகை அவன் இருக்குது, அவன் எத்தனை பேர் இருக்காங்கிற கணக்கு எடுக்கையில் உள்ள ஆதார கார்டு ரேஷன் கார்டில் உள்ளே மாட்டுவான். அதான் பொம்பளை சொல்லுதா இல்லை, ஏன் வீடு கட்டணும் 10 சென்டில் கட்டணும், நம்ம விரித்து போடணும், மாளிகை பார்க்க அடுத்தவங்க பார்க்கையில் நல்லா இருக்கணும். உன் மாளிகைவா இப்போ எங்கன இருக்கணுமோ இருக்கிட்டாரு. ஆணுக்கு பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிட்டார். பதில் வர வைப்பார். ஆதார கார்டு வச்சுங்க. அதான் இராணுவம் முப்படை உள்ளே போயிடுவான்ல. ஜர்றன்னு எல்லா அதிகாரி மாட்டுவான், அரசியல்வாதி மாட்டுவான், பலாயிரம் கோடி உள்ளவன் மாட்டுவான், வார்டில் உள்ளவனு மாட்டுவான். வார்டில் இருக்கிறவன் பொத்தி போக வேண்டாமாடா, விவசாயம் கொடுத்துருக்காரு பொத்தி தின்னுட்டு விரித்து பெய்யாமல் பொண்டாட்டி பிள்ளையில பார்த்து சொகுசியாக அடைஞ்சிட்டு போகிற விட்டுட்டு கடன் தான் சரி கொண்டா 5 லட்சம் கொண்டா, பேங்கில் கொண்டா, நான் வீடை கட்டணும், மாளிகை கட்டணும். அதான் டன்னு கணக்காக பிடிக்காரு. டன்னு போட்டால் டன் வெயிட்டு கீழே பூமி தாங்க வேண்டாமாடா. இல்லை உனக்கு என்னடா அறிவு இருக்கும், மானிட பேரில் உனக்கு என்ன அறிவு இருக்கும்? சோறு நல்லபடியாக விளைஞ்சி தின்னேன்னா உனக்கு அறிவு வரும். பூரா ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னுட்டு உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? ஆடு மாடு கோழி பறவைகளை தின்னவனுக்கு உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? ஆணு பெண்ணுக்கும் காமுட்டா பேல போட்டாடுறா. காமுட்டா பே. நீதிமன்ற கோர்ட்ஸில் கேட்டுக்கோப்பா. பூமி வெயிட்டு பார்ப்பார், அவன் பில்டிங் மாளிகையை பார்ப்பார். ஒரு ஆதார கார்டில் சுற்றி வளைச்சி 500 இடத்துல வாங்கி போட்டால் வெயிட்டும் பார்ப்பார். அவன் தலையில் வர முடியாது, உள்ளே தான் கிடப்பான். குடும்பமே உள்ளே போயிருப்பா. முக்கால் சத்தியம் பேப்பரை வச்சு நான் வெயிட்டை ஏற்றவா நான் பூமியை கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டாரு. அப்போ தட்டு கீழே இறங்கினா என்ன ஆகும்? இவன் தான் சாவுவான். இவன் பேப்பர் அறிவிப்பான். நிலநாடு காத்தியில் செத்து போனவனுக்கு பெண்ணுக்கும் ஆணுக்கும் 5 லட்சம் கொடுக்கம்மா அவன் குடும்பத்தாருக்கு. அப்போ எவ்வளவு மப்பு மந்தாரம். ஆக்சிடெண்ட்டில் 4 வீலர் 2 வீலரில் போனவனுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கொடுக்கணும்னு அரசியல்வாதி வாசிக்கான். குழல் ஊதான், கொட்டு மேலே அடிக்கான், பிபி ஊதான். இது எவ்வளோ பெரிய விளையாட்டு. அறிவு இருந்தால் இந்த வாசிப்பு வாசிக்க மாட்டான். கடவுள் ஒன்று இருக்கார், கடவுள் பூமி எல்லாம் சிவன் கோயில் ஆலயத்தில் ஐயா கடவுள் அவராட்டு அவர்கிட்ட நாங்களாட்டு நடத்தி குரங்கு எப்படி குதறும் அந்த மாதிரி நான் மானிட போய் ஓட்டு போட்டவன் வாங்கினவன் பூரா குதருங்கடா, பூமியை குதருங்கடா அப்படின்னு குதற விடுதான். குரங்கு கையில் பூ மாலை கொடுத்தா எப்படி இருக்கும்? பழமொழி தமிழ்நாட்டுக்காரன் வச்சுருக்காடா, தமிழ் பண்பாட்டில் உனக்கு வார்த்தை கொடுத்தாச்சு. குரங்கு கையில் பூ மாலையை கொடுத்தா எப்படி இருக்கும்? பூ மாலையா கீழே பூமியை கொடுத்தாரு. நீ என்னடா வச்சுருக்க? பிச்சு எரிஞ்சு நாசம் பண்ணி வச்சுருக்க. இல்லை முட்டாப்பேல கேடு கட்ட முட்டாப்பேல முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா அவனை கணக்கு.